அப்ப அம்மா திரும்ப வந்தா ஏற்றுக்கொள்வீங்க அப்படி ஏதாச்சும் ஒரு மனநிலை இருக்கீங்களா சொல்லுங்களேன் அப்படி. கோவப்பட்டேன்னு நான் செய்யறேன். நம்ம ஆரம்பத்துல இருந்து வாழ்ந்து வந்தா இது அப்படி. இப்ப அப்பா அம்மாவும் சண்டை போட்டு பிரிஞ்சு அது அவங்களுக்கு எப்படி இருக்க தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை மனசுக்கு அது பாதிப்பாதான் இருக்கேன்னு ஒரு டைம் இது ஒரு சமயத்துல அந்தந்த இடங்களுக்கு போக்கல அம்மா அப்பா பிள்ளைலன்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மட்டும் அப்பாவோட போயிட்டு அந்த அம்மா மிஸ் பண்றேன் அந்த டைம்ல. அது அம்மாவுக்கு என்ன விளங்குதோ தெரியாது, நான் அதை மிஸ் பண்றேன். ஓஎல் படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்து கூட படிக்கலாத நிலைமையில இருக்கேன்னு சொன்னா அது கஷ்டம் தானே. அங்க ஹாஸ்டல்ல நம்ம பேரண்ட்ஸுமா இருக்க மாட்டாங்க யாரும். எல்லார பிஹேவியர் கோமாய் தான் பார்ப்பாங்க. அந்த டைம் ஓண்டாப்பா நமக்கு ஒரு அம்மா இருந்துன்னு சொன்னா, இப்ப அம்மா அப்பா குடும்பம் ஒழுங்கா இருந்து சொன்னா நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது ஹாஸ்டல்ல படிக்கிற அளவுக்கு. அப்படியெல்லாம் நினைச்சு பாவண்ணா. இது சில டைம் படிப்பு வராது மண்டையில. இந்த குடும்ப கஷ்டத்தை நினைச்சு கத்திரிக்கணும் ஒரு ஏத்தனம். அவ்வளவு கஷ்டத்து முதல்ல படிச்சும் ஓயில் பாஸ் பண்ண 9 பாடம் பாஸ் பண்ணி ஏ லெவல் படிக்கல. நம்ம லீவுல நான் இங்க கூட்ட வந்துட்டேன். அப்பாவுக்கு எனி டைம் அங்க பார்க்கல தானேண்ணா. சில எங்கடா பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பாங்க, நிறைய சாமான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்னன்னு சொன்னா வாரத்துக்கு ஆக்கல் தானே படிச்சிருப்பேன். என்னால ஏலான்னு சொல்லி இல்லைன்னா என்ன நான் படிச்சிருப்பேன். ஓயில் வரையும் 9 படம் பாஸ் பண்ண எனக்கு பெரிய வேலை இல்லை, நான் படிச்சுதான் இருப்பேன். கஷ்டம் அப்படின்னா அவ்வளோ இது என்னொன்று. அந்த பிள்ளைகள் தங்க நகையில போட்டு போகுங்கள், காதுல சிமிக்கியல் மாலையல் கையல் காலில் மோதிரங்கள் காப்புகள் என்னொன்று. அவங்களோட அப்பா நல்ல கால் கை உள்ளவர் அரிக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவங்களோட அப்பா வாங்கி கொடுக்காரு, அதில் போட்டு போகுங்கள். நான் இல்லாத நான் என்ன நான் செய்வேன். அதில் நான் அப்படியான ஃபங்க்ஷன்கள் அதற்கு போறல கூப்பிட்டாலும் ஒரு காரணம் சொல்லி மறுத்துருவேன். இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க காதுல கூட சின்ன வளையம் தான், அது அவ்வளவுதான் தங்கம். கழுத்துல போடுறது கவரிங், கழுத்துல போட்டுக்கிறது கவரிங். ஆனா இப்படி எல்லாம் போடுறதுக்கு ஆசை இருக்கு. ஆனா வாங்கி தரதுக்கு இருந்தும் அப்பாவில எல்லாம் இருக்கேன். அப்பட காலால அப்ப ஒரு வேலைக்கும் போற இல்லை, சரியான கஷ்டம். பாருங்க இப்ப மட்டக்களப்புல மட்டும் சரியான காத்து இல்ல, திருகோணமலை மாவட்டத்திலயும் சரியான காத்தா இருக்கு. ஐயோ இங்க பாருங்களேன் கொடுமையை பாருங்களேன், இங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்களேன் இப்படியான ஒரு இதுக்குள்ள ஒரு தகர கோட்டிலுக்குள்ள பின்னால பாருங்க ஃபுல்லா வெட்ட வயல் வெட்ட. இங்க பாருங்க வீட பாருங்க எப்படி இருக்கேன். உண்மையிலேயே அந்த கட்டில் இருக்கு, இப்ப அண்ணன் படுக்கிற கட்டிலும் தான் இருக்கு. ஆனா இதால பார்க்கலாம் அப்படியே கல்லால் அணைச்சு வச்சிருக்காரு. அந்த எப்படியான ஒரு நிலைமையில இருக்காங்க பாருங்க. இப்ப நீங்க நிக்கல, உங்களை நிக்க வச்சு நான் பேசலாம். காலையை காட்டுங்கன்னு நீங்க தெளிவா. இது ஒரு பிளாஸ்டிக் கால் தானே, இதால இது வெஞ்சி வரையும் இங்க இந்த உலகத்தால இதை போட்டிருக்கான். இப்படியே ஒரு இது எத்தனை வருஷமா போட்டிருக்கிறீங்க? இது இப்ப இதோட 3வது கால் போட்டோம். தங்கச்சி நிம்மதியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். என்னன்னு சொன்னா பெண்களை பாதுகாக்கிறது ஒரு ஆண்களோட கடமை தானே, அது சொல்லுவாங்க. தம்பி இப்ப நான் சில நேரத்துல இருந்து போட்டு இப்ப எனக்கு ஏதாச்சும் ஒண்டா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு இருக்கிற சொந்தம் நான் மட்டும்தான். இப்ப நானும் விட்டுட்டு போய்த்தேன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பார்க்க வருதுமே இல்லை. அதால நான் மட்டும்தான் இதுக்கும் இருக்கேன், அந்த படியனுக்கும் இருக்கேன். அப்படியான கட்டத்துல இந்த பிள்ளைக்கு நாம இருக்கக்கூடாது. இப்ப என்னால செய்யலாட்டியும் யாருக்கிட்டாலும் பால கேட்டு அந்த உதவிகளை பற்றி இந்த வீடை கட்டி கொடுத்தா இப்ப அந்த பிள்ளைகள் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க தானே. பாருங்களேன் உங்களுக்கு அந்த ஒரு வேதனை இருக்குன்னு நம்மளால முடியலையே, அந்த ஒரு நிலைமையில இருக்குமே. ஆசை தானே, எப்படி கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் தெரியாது ஒரு மகளுக்காக நம்ம செய்யக்குள்ள அப்படி என்ன. ஆனா இந்த உங்களோட நிலைமை செய்ய முடியாம இருக்கு. மகளுக்கான தேவைகளை ஒரு தாய் இப்ப தாயின் ஒரு போக்கால இப்ப அப்பா வேதனைப்படுறாரு. கட்டாயமா உதவி செய்யுங்க. சரி இப்ப நீங்க சொன்னீங்க தானே இப்ப அரிசெல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னு. இப்ப நீங்க எண்ணி பாருங்க தங்கச்சி இதுல எவ்வளவு இருக்குண்டு. நன்றியை தெரிவிக்கிறோம். இதை இவ்வளவு திறமத்தை பார்க்காம எங்களை தேடி இந்த எங்களோட கஷ்டங்களை நீங்க எங்களோட உறவுகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக உங்களுக்கு இன்னும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். வீடியோ எடுக்கிற அந்த தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன்.
நீங்க இவ்வளவு தூரத்தை பார்க்காம சிரமத்தை பார்க்காம இந்த பைக்கில் இந்த காத்துக்கும் வெயிலுக்கும் ஓடி வாரீங்க. இவ்வளோ தேவைகள் இருக்கு. உங்களோட அந்த தேவைகள் எல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எங்களுக்காக ஓடி வந்து இந்த அளவுக்கு உதவி செய்ய முன்னிக்கிறதுக்காக நீங்க இன்னும் உங்களுக்கு கடவுள் கூட உங்களுக்கு துணை. அதுதான் இப்ப எங்களுக்கு அதுதான் வேணும். உண்மையிலேயே நாங்க வந்து இப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்தா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. இப்ப நாங்க சொல்ல போனா ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கோம். அப்படிதான் வரும். 100 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறோம். அப்ப நானும் தங்கச்சியை தான் பாக்குறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் ரொம்ப நாளைக்கு பிறகு திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்னா உண்மையிலேயே இவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறேன். ஃபோட்டோ பார்த்து நான் ஒரு அண்ணன் ஃபோட்டோ தான். காலை இழந்திருக்கிறாரு. அது எதனால் இழந்தாருண்டா யுத்தத்தால தான் இழந்திருக்கிறார் அவர். ஃபோட்டோ பார்த்த உடனே ரொம்பவே மனசுக்கு கவலையா இருந்தது. அதுவும் அவர் ஒரு சோக கதை ஒன்று இருக்கு. மனைவி விட்டுட்டு போயிட்டாங்களாம். நான் நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிறேன். அதில் கணவர் தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க, இதில் மனைவி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் 2 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை. அந்த 2 பேரையும் விட்டுட்டு அந்த அண்ணனையும் விட்டுட்டு மனைவி போயிட்டாங்களாம் வேறு திருமணம் செய்துட்டு. இப்போ அந்த அண்ணன் ஒரு ஓலை குடிசையில தான் வாழ்றாரு. அவர் வாழ்க்கை அப்படித்தான் போகுது. பாருங்களேன், காலையில ஒரு நிரந்தரமான தொழிலும் இல்லை, பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்ப அவர் உழைச்சி தான் பிள்ளைகளை பார்க்குற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. ஓகேங்க, நான் ஃபோட்டோ பார்த்தேன். நான் ஃபோட்டோ பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருந்தது. அவர் ஃபோட்டோ அனுப்பின உடனே என்னால் வர முடியாம போயிட்டு, ஏன்னு சொன்னா மட்டக்களப்புல நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருந்ததால வரையிலாம போயிட்டு. அப்ப இன்றைக்குரிய நாள் அவருக்கு இப்ப நாங்க மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கிறோம். இது திருகோணமலை மாவட்டத்துல தங்க நகர் என்ற இடத்துலதான் இப்ப இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்க, தங்க நகர் திருகோணமலை மாவட்டத்துல நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்க, இப்ப இருக்கிற சூழலை பாருங்க. ரொம்பவே இப்ப மட்டக்களப்புல மாதிரி தான் நெஞ்சையும் காத்தாவும் இருக்கு, வெயிலாவும் இருக்கு. பாருங்க, அண்ணண்ட வேலி இதுதான். 3 பனைமரம் இருக்கு. பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப நம்ம நிறைய பேர் எப்படி எல்லாம் வாழ்றாங்க. ஆனா இந்த அண்ணன் ஒரு வாழ்க்கை என்னோட சொன்ன பாருங்களேன், ஒரு நம்மளோட நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அண்ணன் தானே. தெரியும், இப்ப நான் அதை தெளிவா சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். யுத்தத்தால பாதிக்கப்பட்டு கால் இழந்திருக்கிறாரு. ஓகேங்க, அதெல்லாம் தெரியும் தானே. நார்மலா அப்படி சொன்னாலே உங்களுக்கு விளங்கும். ஓகே, பாருங்க அண்ணன் இருக்கிற இடத்த பாருங்க. ஒழுங்கான ஒரு இது கூட இல்லை. என்னன்னு சொன்னா கேட்டோன்றதும் இல்லை, பூட்டவே மாட்டாங்க போல. அப்படியே ஓப்பனா தான் இருக்கும் போல. பனைமட்டையால காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள அண்ணோட வீட்டை வரைச்சு பெரிய பனைமரங்கள் தான் இருக்கு. அப்படியே பனைமரத்தாலதான் வேலி எல்லாம் இருக்கு. போட்டோல பார்த்த உடனே எனக்கு நம்பேலா போயிட்டு, உடனே நம்பேலா தானே. அப்ப நாங்க இங்க வந்தும் கூட இப்ப இந்த ஊராக்கிட்ட எல்லாம் விசாரிச்சுனாங்க. அப்ப சொன்னாங்க, கட்டாயம் உதவி எடுத்து கொடுங்க தம்பி, ரொம்பவே கஷ்டப்படுறாரு அந்த பொடியன்னு சொன்னாங்க. ஓகேங்க, இப்ப இந்த இருக்கிறார் அண்ணன். நீங்க பார்த்தாலே தெரியும் அண்ணனை. இப்ப பாருங்க, இந்த போட்டோல நீங்க இப்படி ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னு சொன்ன உடனே நம்பல தானே. அதுவும் ஓட்டைகளா இருக்கட்டும், கரல் பிடிச்சி போயிருக்கு. சொல்ல போனா ஒரு கோழிக்கூடு மாதிரி தானே இருக்கு. இப்போ கோழிக்கூடும் கூட, இப்ப நாங்க கட்டி கொடுத்த கோழிக்கூடும் கூட இதை விட பெருசா இருக்கு. அப்ப இப்படியான ஒரு இடத்துல குடிசையும் இல்லை, தகர கொட்டில் மேலெல்லாம் தகரம் என்னென்ன. அப்படி ஓகே. என்னன்னு உங்களோட பேச முதல் இப்படி நாங்க சூழலை காட்டிடுறோம் தெளிவா. என்னோட சொன்னா நீங்க ஒரு நிம்மதியா இருந்து வாழ்றதுக்கு ஒரு வீடு இல்லாம இருக்கீங்க. அப்ப அதையும் காட்டத்தானே வேணும். அப்ப பாருங்க, பார்த்துட்டு வாரோம் நாங்க. இதுல விவசாயம் செய்யறீங்களா? இது பயிர் அச்சா, சரி நாங்க பாக்குறோமே. பாருங்க, இப்ப மட்டக்களப்புல மட்டும் சரியான காத்து இல்ல, திருகோணமலை மாவட்டத்திலயும் சரியான காத்தா இருக்கு. அண்ணன் அந்த வெண்டியில நாட்டிருக்கிறாரு, பயிர் செய்திருக்கிறாரு. ஐயோ, இங்க பாருங்களேன், கொடுமையை பாருங்களேன். இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு பாருங்களேன். இப்படியான ஒரு இதுக்குள்ள, ஒரு தகர கோட்டிலுக்குள்ள பின்னால பாருங்க ஃபுல்லா வெட்ட, வயல் வெட்ட. இங்க பாருங்க, வீட பாருங்க எப்படி இருக்கேன். உண்மையிலேயே அந்த
கட்டில் இருக்கு. இப்ப அண்ணன் படுக்கிற கட்டிலும் தான் இருக்கு. ஆனா இதால பார்க்கலாம் அப்படியே கல்லால் அணைச்சு வச்சிருக்காரு அண்ணன். எப்படியான ஒரு நிலைமையில இருக்காங்க பாருங்க. ஏன்னு சொன்னா ஏன் ஆச்சரியமா இருக்குண்டா, இப்ப நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்க இதுக்குள்ளான இருக்கிறார். அப்ப இப்படியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வீட்டுல என்ன சொன்னா அந்த பாம்பு தொல்லைகள் எல்லாம் இருக்கும் தானே, பாம்புகள் எல்லாம் வரும், அடுத்தது சமைச்சு வச்சிருந்த பூனைகள் போரும், அப்படி ஒரு பாதுகாப்பா இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்குள்ள நேரடியா நாங்க வந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அப்ப அந்த ஆச்சரியம் தான் உங்களுக்கும் இருக்கும். வீடியோ மூலமா பாக்குறவங்களுக்கு பாருங்க, மழை பெஞ்சா பாருங்க இப்படிலாம் அடிச்சா கட்டாயமா உள்ள தண்ணி போகும். இப்ப ஓகே, இப்ப சூழலை பாருங்க. இப்ப நம்மளே பேசிட்டு இருக்காம அண்ணன்ட்டையும் பேசுவோம். அங்கெல்லாம் ஃபுல்லா வெளியாக்கல போல ஃபுல்லா இதா இருக்கு, பத்தையா இருக்கு. ஓகே, இப்ப அந்த சொன்ன மாதிரி தான் இங்க பாருங்களேன். உண்மையிலேயே இங்க கரல் பிடிச்சு போறீங்க, தாரத்துற நிலைமையை பாருங்க, பிச்சு எடுக்கலாம் அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு வீடு. வீடுண்டா என்ன தகர கொட்டில் ஃபுல்லா தகரம். அது என்ன நீங்க குளிக்கிறதானே? சரி, இப்ப ஓகே அண்ணன், இப்ப மைக்கை நான் மாட்டுறேன், பேசுவோமே. சரி, வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்க, உண்மையிலே நல்லா தானே இருக்கீங்க? முதல்ல ஏதோ கிருவையினாலும் நல்லா இருக்கிறோம். உங்களோட பேர் என்னன்னு? என் பேரு தங்கராசா வசந்தகுமார். தங்கராசா வசந்தகுமார். அது உங்களோட மகள்? இது எங்களோட மகள். மகளோட நாங்க தொடர்ச்சியா பேசுறோம். பிறகு இப்ப உங்கள்ட்ட இருந்த சில விஷயங்கள் எடுக்கணும். இப்ப நீங்க போட்டோ அனுப்பினீங்க என்னன்னு, இப்ப நீங்க போட்டோவை இதுகிட்ட முன்னுக்கு வச்சுதான் போட்டோ எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அப்ப இதுக்குள்ள இருக்கிறன்னு நம்ப இல்லாம இருந்தது. நார்மலா தெரியும் தானே, இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க தானே, ஒரு போட்டோ மூலமா பார்த்தா இதுக்குள்ள இருக்கீங்க. உண்மையிலேயே இதுக்குள்ள நான் இருக்கேன். உண்மையிலேயே இதுக்குள்ள 15-16 வருஷம் வரைக்கும் அப்பக்குள்ள புதுசா வண்டி அடிக்க தகரங்கள், இந்த அளவுக்குள்ள வந்து தகரங்கள் மழை பெஞ்சு வெயில் பக்கையால கரை கட்டுது. அப்ப உள்ளுக்க இப்ப கொஞ்ச நாளா வச்சு கடும் பக்கையால உள்ளுக்க இருந்து சாவரிக்கல. இப்ப இதுக்குள்ள சமைக்கிற இவங்க சின்ன கலருக்குள்ள நான் தான் சமைச்சு கொடுக்குறேன். இப்ப கொஞ்சம் கஷ்டம் இருந்து வந்த பிறகு சோறு மட்டும் சமைப்பாவு, கரையெல்லாம் சமைக்கல. அப்ப எத்தனை 15 வருஷமா? 15 வருஷ காலம். 15 வருஷமா இப்ப இதுக்குள்ள இருக்கீங்க? இதுக்குள்ள இருக்கிறேன். அப்ப அதால இப்ப இதுக்கு மேல வெக்கடிக்கிறதால பீக்கங்கொடிய நாட்டி அப்படி படகரை விட்டுட்டா கொஞ்சம் குளிர்மையா இருக்கும்ன்றதால இதுக்குள்ள காலத்தை போக்காட்டிட்டு கிடக்கும். காலத்தை போக்காட்டிட்டு இருக்கிறீங்க. சரி, அப்ப இதுக்குள்ளான இருக்கிறீங்க. அப்ப பாப்பம், அப்ப என்ன ஒரு கட்டிலும் பார்த்தாலே தெரியுது. இது கட்டிலும் என்ன பாட்டு இருக்கிறதும் இதுதான். இப்ப கொஞ்சம் தெளிவா உள்ள காட்டி விடுங்க. அப்ப இதெல்லாம் நான் சமைக்கிறேன். இந்த அரிக்கிறதுலாம் சமைக்கிறாங்களா? அந்த அடுப்பு, தண்ணி, அப்ப தண்ணி வசதி எல்லாம் நம்பி இந்த இங்க இருந்து எடுத்துக்கொள்றேன். டேப் லைன் தண்ணி வசதி எல்லாம் இருக்கு தானே. அப்ப என்ன கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்களே. அப்ப இங்க தண்ணி பிரச்சனை இல்லை. இங்க தண்ணி பிரச்சனை இல்லை தம்பி. இதுவும் சமிருத்தியால 25,000 ரூபாய் காசு லோன் எடுத்து தந்தாங்க. அதை கட்ட தேவையில்லையாமன்னு சொல்லி இந்த எண்ணெய் பார்த்து இதை எடுத்து வந்து அதை தண்ணி லைன் செஞ்சு. அப்ப அதுல நீ காசு கட்டுறது தண்ணி காசு கட்டுறது எவ்வளவு மாதம்? ஒரு மாசம் வந்து 1000 ரூபாய் உள்ளதான் வருது. 1000 ரூபாய்க்குள்ள இப்ப குளிக்கிறது எல்லாம் இது பண்றது எல்லாம் இதுக்குள்ளானே. அதால இப்ப பிள்ளைக்கு இப்ப எனக்கு இப்ப யோசனை முதல் சின்ன ஆக்கள் இப்ப வளர்ந்த பிறகு இப்ப பிள்ளை வந்து குளிச்சிட்டு துணி மாத்துறதுக்குரிய ஒழுங்கான இடம் இல்லை. டாய்லெட் வசதியும் இல்லை, நிறைய இருக்குது. குடிக்கிறது தான். அப்ப குடிக்கிற லைன் தண்ணி. லைன் தண்ணி. அது லைன் தண்ணி, டேப் லைன். இது பரிகள் கங்கையில இருந்து இங்க பிளஸ் ஆகுது. ஓகே, அப்ப தண்ணி பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா இதுல நீங்க விவசாயம் பயிர் செய்யறதெல்லாம் தண்ணி அது மாறி போகல தான் செய்து கொள்ற, மத்த நேரத்துல செய்யறல. அதால பெரிய ஒரு கஷ்ட நிலைமை. தொழில் வளங்கள் வந்து எனக்கு வருமானம்னு சொல்லி அந்த அஸ்வசும காசையும் எனக்கு எந்த காலையில காசு தராங்க.
அதை விட வேற இருந்து போட்டு சில இடத்துல வளவுக்குள்ள புல்லு கொத்துறதுக்கு அப்படி இப்படின்னு கூப்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு சரி அப்பயும் கடும் வெயில் தானே அந்த இடத்துல வந்து இப்போ செய்து இந்த பிள்ளைகிற இப்போ உடுப்பு செலவு அதெல்லாம் பார்க்கலாம் இருக்கு. ஆமாண்ணா இப்போ நம்ம அதெல்லாம் பேசுவோம். இப்ப எனக்கு இதெல்லாம் இருக்கிறீங்க, இது உங்களோட ஒரு வளவு தான், சொந்த வளவு. அப்ப சொந்த வளவு உங்களுக்கு. நீங்க பிறந்த இடம் எல்லாமே பிறந்ததெல்லாம் இங்கேதான். பிறந்த எல்லாம் இங்கதான். மகள் பிறந்தெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல். நான் பிறந்ததெல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல்? இங்க சேர்னூர் ஹாஸ்பிட்டல்லாம் பிறந்தது. சரி. இப்ப முக்கியமான விஷயங்களை உங்களோட நான் பேசுறேன். என்ன சொன்னா நீங்க சொன்னது அப்படித்தான். சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதை தொடச்சா பேசுவோம். நம்ம வீடெல்லாம் காட்டியாச்சு. இப்ப நம்ம நிக்கிற இடம் கூட நீங்க நிக்கல, உங்களை நிக்க வச்சு நான் பேசலாம். காலையும் காட்டுங்கன்னு நீங்க தெளிவா. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கால் தானே இதால இது இங்க வரையும் இங்க இந்த உலகத்தால இதை கட்டிருக்காங்க. இப்படியே ஒரு இது எத்தனை வருஷம் பண்ண போட்டிருக்கிறீங்க? இது இப்ப இதோட 3வது கால் போட்டுருக்கோம். 3வது கால் போட்டிருக்கீங்க. எத்தனை வருஷமா இப்படி இந்த காலோட? இது இப்ப 17 வருஷமா போகுது. 17 வருஷம். சரி அண்ணன். அப்ப முக்கியமான விஷயங்களை நம்ம இருந்து பேசுவோம். சரியா? முக்கியமான விஷயங்கள் அதோட நிறைய விஷயங்கள் பேசணும். அப்ப அடுத்து பேசுவோம். ஆனா தென்னை மரமா பனை மரங்கள் நிறைய இருக்கு. ஓகேங்க. இப்ப அண்ணன் இருக்கிற சூழலை நான் காட்டினேன்னா ரொம்பவே காத்தா இருக்கு. இப்ப மட்டக்கிளப்புலயும் சரியான காத்து, இதே போலதான் காத்து, அதே போலதான் திருவண்ணாமலையிலையும். அப்ப இது எந்த இடம் உங்களோட வயலையே சொல்லுங்களேன். இது எந்த இடம் வந்திருக்கிறது? திருவண்ணாமலை பாதி மோதூர் சைட் சேர்னூர தங்க நகர். தங்க நகர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். சரி சொல்லுங்க அண்ணன், ஒரு தொலைபேசி மூலமா நீங்க என்னோட சில விஷயங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் உண்மையா நீங்க சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். என்னண்டா இப்ப நான் உங்களோட டிக்டாக்கோல பார்த்து நீங்க நிறைய பேருக்கு புலம்பெயர்ந்த உறவுகளால உதவி எடுத்து கொடுக்குறீங்க. இப்ப நானும் நீ எங்களோட கஷ்டத்துவல்ல பயந்து கொள்ள யாருமே இல்லை. இப்ப உலகத்துல கால் இல்லை அப்படின்னு இருக்கிற எங்கெல்லாம் வந்து இப்போ ஒதுக்கப்பட்ட நிலைமையில நாங்க இப்ப தனியா கூட இருந்தோம். அப்பக்கெல்லாம் உங்களை ஞாபகம் வந்து உங்களுக்கு எடுத்து உங்களை நம்பரையும் கடும் ட்ரை பண்ணி தான் நாங்க எடுத்து அந்த நம்பர் படி நாங்க தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட இந்த இதை பத்தி எங்களுக்கு உதவி கேட்டு உங்கள்கிட்ட நாங்க கோல் அடிச்சு சொன்னாங்க. ஏண்டா எங்களுக்கு இப்ப இந்த வீடு பிரச்சனை இருக்கு. பிள்ளைக்கு இப்ப டாய்லெட் போற இப்ப வசதிகள் இல்லை. நாங்கனாலும் சில நேரத்துல வெளியல்ல இரவுல அங்க இங்க வெட்டி தான் இருக்கிறது. அப்படி இப்ப பொம்பளை பிள்ளைகள் வந்து இப்ப வெளியில இப்ப போறது கஷ்டம் தானே. இப்ப டாய்லெட் வசதிகள் ஒண்ணும் இல்லை. இப்ப அதாலதான் நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து உங்களோட போனுக்கு கால் பண்ணி என் வீட்டை அப்படியே போட்டோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அப்ப இதுல ஒரு 16 வருஷமா இருக்கிறீங்களா? 16 வருஷமா இருக்கிறீங்க. இப்ப முக்கியமானது என்னன்னா, இப்ப உங்களோட ஒரு பொம்பளை பிள்ளை அப்ப உங்களோட இருக்கிறாங்க. என்னோட தான் இருக்கு. என்னோட பொடியனும் இந்த பொம்பளை பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும். ஓகே. இப்ப இவங்களோட அம்மாங்க? இவங்களோட அம்மா இந்த பிள்ளைக்கு 13 வயசு இருக்கக்குள்ளேயே விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டு வேற கல்யாணம்னாங்க. அப்ப அந்த டைம்ல நான் வந்து இந்த பிள்ளைகளை வந்து இப்ப இங்க படிக்கிறதுக்குரிய தன்மை இல்லை. இப்ப பாலஜன ஹாஸ்டலுக்கு இந்த பிள்ளைகளை அனுப்பிட்டு போறேன். பாலஜன ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிட்டேன். அங்க படிச்சுட்டு அந்த பிள்ளைங்க இருக்கட்டு மட்டும் ஒரு படிப்பு முடிச்சு வயல எல்லாம் முடிச்சிட்டாள். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இப்ப எனக்கிட்ட வசதி இல்லை தானே. இப்ப அதால பிள்ளைகள் இங்க வந்த நான் மாத்திர மனுஷனா பிரச்சனை இந்த வீட்டுல இருந்து சமாளிக்கணும். பிள்ளைகளும் வந்துட்டு இப்ப கஷ்டம் தானே. அந்த எங்கட அடுத்த படியனும் அப்பாண்ட கஷ்டத்தை பார்த்து மாம்படியை தூக்கிட்டு புல்லு கொத்துறதுக்கு அப்படி இப்படி போறதுனால படிப்பு இடையில நிறுத்திட்டு தான் வந்து ஒரு சின்ன வேலையை தேடி போயிட்டு. படிப்பு எத்தனை வயசுல? படியனுக்கு 16 வயசுலயே நிப்பாட்டிக்கு இப்போ 1 வருஷம் படிப்பு நிப்பாட்டு. 1 வருஷம் தானே. இப்ப என்ன வேலைக்கு போற? தும்ப கம்பெனில நிற்கிற இந்த குருநாக்கல்ல 17 வயசு. ஐடி கார்டு கூட எடுக்கல, செலிப் போடுறதுக்கு. ஆனா நேஷனல் வர இல்லைன்னு. அப்ப ஐடி கார்டுல எடுக்கல. இங்க படிப்பு இங்கதான் படிக்க. ஆனா அவ மட்டும் பொம்பளை பிள்ளைய என்னடா இப்ப தாயும் விட்டு பிரிஞ்சு போய் இப்ப பொம்பளை பிள்ளையில நம்ம சரியான முறையில ரூல்ஸா நாங்களும் சில டைம்ல அங்க தனியே தானே. இது பக்கத்துல எங்களை தங்கச்சாக்கள் பராமரிப்புலதான் என்னண்டது. இப்ப போய் வந்து ஹாஸ்டல்ல படிச்சிருக்கிறாங்க. உங்களோட தங்கி நின்று அதான்
அவ உங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. அது என்ன காரணம்? இப்ப 2 பிள்ளைகள் இருக்கக்குள்ள விட்டுட்டு போனா அது என்ன பிரச்சனைடா, இங்க மனைவி இருக்கக்குள்ள இந்த நேரம் வருத்தம் அது இதுன்னு சொல்லி விழுற. அப்ப ஒரு பூசாரியை எடுத்து கொண்டாந்து வேலை பார்த்து கூடலாம் போட்டேன். ஆனா அவங்க அந்த கூட்டுல பசியம் அடிச்சு இது பண்ணி தான் கொண்டு போனோன்னு சொல்லி தான் சொல்றாங்க. அந்த பூசாரியோட தான் ஓடணும். அப்படி என்ன எல்லாம் கேட்கும்போது கவலையா இருக்கு. ஏன்டா ஏன் எப்படி எல்லாம் செய்யறாங்க தானே, அப்படித்தான் கதை வந்தது. சரி, ஓகே. இப்ப அந்த டைமுக்கு பிறகு எனக்கு அம்மா இருந்தவ, அம்மாவோட இந்த பிள்ளைகளை விட்டு நானும் தேடி கீடி ஆக்களை கண்டுபிடிச்சு பார்த்தேன். ஏலாம் போயிட்டு பிறகு மாதிரி அம்மாவும் காலப்போக்கில் கொஞ்ச நாள் போக அம்மாவும் தவறிட்டாவு. இப்போ அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைகளை நீ இங்க நல்லா தங்கச்சி கல்யாணம் கட்டிட்டு அப்ப அங்கேயும் வச்சிருந்து பிள்ளைகளை பராமரிக்கிறது கஷ்டம். அதால இந்த பிள்ளைகளை அந்த ஹாஸ்டல்ல கொண்டு தாக்கி விட்டது. சரி அண்ணன், ஓகே. இப்ப அது ஒரு கஷ்டம் உண்மையிலேயே, அது எங்களுக்கு கேட்கும்போது வேதனையா தான் இருக்கு. இன்னொரு இது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த கால் இழந்ததுக்கான காரணம் ஒன்று சொன்னீங்க, நீங்களே சொல்லுங்க. எப்படி உங்களோட கால் இழந்தீங்க? இது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் வந்து கதிரவழி பிள்ளையத்தானே கல்யாணம் கட்டியிருந்தேன் நான். அப்ப அதால யுத்தத்தால பாதிக்கப்பட்டேன் நான். என்னன்னா நான் ஆரம்பத்துல வந்து இயக்கத்துல போயிட்டு தான் இப்படி இருந்தேன். நீங்க இயக்கத்துல இருந்திருக்கீங்க, ஒரு போராளியா இருந்தேன் நான். போராளியா இருந்திருக்கீங்க. அதே நீங்க சொல்றது தயங்குறீங்க? இல்ல அப்படியே ஒரு பிரச்சனைகள் வருமுண்டா? இல்ல அப்படியே ஒரு பிரச்சனைகளும் வராது. என்னன்னா இப்ப அதுக்குள்ள இருந்து இப்ப நிறைய போராளிகள் இருந்து இது பண்ணவங்க தானே. நாங்களும் அதுல இருந்து அங்கதான் எல்லாம் குடும்பமா முகாமையில போய் பேசுறது நாங்க. அப்ப இது வந்து இயக்கத்துல இருந்துதான் இயக்கத்தால சண்டை இத காயம் இல்லை. அங்க போயிட்டு இருக்கோல மல்கி அடிக்கவங்க அந்த முகாம் ஃபுல்லா நிறைய சனங்கள் செத்தது. அந்த இடத்துலதான் எனக்கு இத கால் இதாகி அப்புறம் ஐசிஆர் சூடாகத்தான் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல போய் தான் இந்த கால் வந்து வெட்டி சுகமாக்குனவங்க. சுகமாக்கி கால் போட்டது கொக்கடி ஜோலையில தான் கால். அந்த யுத்த டைம்ல உங்களுக்கு கால் போயிருக்கு, பிரிஞ்சு போயிட்டு இப்ப முதல்ல ஒரு கல்யாணம் காட்டி என்ன காட்டி அப்புறம் ஒரு கல்யாணத்தை காட்டி திரும்ப ஒரு கல்யாணத்தை காட்டி இப்ப இருக்காங்க. அப்ப இந்த பிள்ளைகளை வந்து இப்ப எல்லாரும் தாயலோட தெரிய போல தகப்பனை நம்பிட்டு இந்த பிள்ளைகள் வந்து இப்ப என்ன கிட்ட போற அது வேணும்பா இது வேணும்பான்னு சொல்லி ஒன்றும் கேட்கல. இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தேவையான உள்ளுடுப்போல வெளியுடுப்போல அது வந்து தாப்பண்ட வந்து கேட்கலாது. சின்ன பருவத்தில் இருக்கக்குள்ள பிள்ளைகள் வந்து அது வேணுமாப்பா இது வேணுமாப்பான்னு கேட்கும். வளர்ந்த அப்புறம் அந்த பிள்ளைகள் வந்து தாப்பண்ட வந்து கேட்க தாய் இருந்தாதான் அந்த பிள்ளைகள் கேட்கும். இந்த சூழல்ல தாயும் வர கல்யாணத்தை காட்டிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை தேடிதான் இந்த பிள்ளைகளோட நிலைமைய கொஞ்சம் வச்சுப்பாரு. அதுதானே. அப்ப சொல்ல போனா இப்ப ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு பரவாயில்ல, ஒரு பொம்பளை பிள்ளை விட்டுட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல. எத்தனை வயசுல விட்டுட்டு போனாங்க? 14 வயசு. 14 வயசுல. அப்ப அவ வந்து பார்த்தது இல்லையா இது வரைக்கும்? இவங்க சில டைம்ல அங்க கதிரவழிக்கு வந்து போற டைம்ல பார்த்துட்டு வருவாங்க. அவளை பெருசா நிக்கிறல்ல அங்க பார்த்துட்டு பிறகு வந்துருவாங்க. இங்க இப்ப நடக்கிறது எல்லாம் இப்போ ஓகேவா? கஷ்டமா இருக்கா? நடக்கிற கஷ்டம் தான். மெல்ல 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 தான் நடக்கணும். ஆனா அந்த சீரான நடையில கொஞ்சம் இதா இருக்கலாம். இப்ப வேலையிலன்னு சொன்னா ஒரு நாள் வேலைன்னு ஒரு மதியம் வரைக்கும் வேலைங்க 1000 ரூபாய் காசு தருவாங்க. அப்ப 1000 ரூபாய் காசு வரும். என்ன வேலை? புல்லு சறுக்கிறது. புல்லு சறுக்கிறது. அப்ப அந்த வேலை நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்ப நான் உங்களை இருக்க வச்சு பேசுறது காரணம் கூட உங்களுக்கு ஒரு கால் இல்லாம ரொம்ப நேரம் நிக்கலான்றதாலதான் நான் இருக்க வச்சு பேசுறேன். அப்ப நீங்க வேலை செய்யும் போது அது உங்களுக்கு ஓகேவா? வேலை செய்யலாமா? நீங்க வேலை செய்யலாம் கொஞ்சம். அதனால புல்லு சரிகை கொஞ்சம் இருந்து வேலை செய்யலாம். இங்க தங்க நகருக்குள்ளதான் செய்யறேன். இப்ப அவங்களுக்கு தெரியும் தானே இப்ப கால் இப்ப எனக்கு இல்ல கஷ்டம்னு சொல்லி இப்ப அவங்க அந்த வேலையை வேற யாருக்கும் கொடுக்காம புல்லுவல் கொத்துறது போல அப்படியான வேலையில தராங்க. உங்களுக்கு தருவாப்ப உங்களுக்கு அதுதானே அதுதானே கிடைக்கும்ன்றதால இப்ப எல்லாரும் உங்களுக்கு தான் தராங்க. அப்ப இன்னைக்கு இப்ப நேற்று எல்லாம் வேலைக்கு போனதா இல்ல? இந்த மாசம் ஃபுல்லா வேலை செய்யுது. என்னன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் இப்ப மாறி காலத்துலதான் பயிர் நாட்டுறவங்க புல்லு சறுக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மற்ற நாளெல்லாம் வீட்டுலாம் கிடக்குது. அப்ப மற்ற நாட்கள்ல வீட்டுலாம் இருக்கிற இப்ப இது ஃபுல்லா உங்களோட காணிதான். இப்ப பார்த்தாலே தெரியுது. இப்ப இதுல இப்ப பயிர் செஞ்சு விட்ட மாதிரி தான் இருக்கு. பயிர் செஞ்சு இப்ப கொடுங்க. இப்ப இந்த போன மாதிரி இப்ப திரும்பவும் ஆரம்பிப்பீங்க. சரி அண்ணன், உண்மையிலேயே இந்த ஒரு சோகமான கதை தான் உங்களோட. இப்ப நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். அதுல தெரியல இப்ப குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை வந்து இப்ப கணவர் மனைவிக்கு இடையில பிரிவு நடந்து இப்ப அதுல பாதிக்கப்படுறது யாருண்டா பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க.
இப்ப அதுலயும் இப்படிதானே இப்ப அது பிரச்சனை வந்தா இப்ப பிள்ளைகள் வந்து தாய் தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பிள்ளைகள் இப்ப ஒரு அப்பாட்டு நீங்க பாரம் எடுத்துருக்கிறீங்க. அப்ப ஒரு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கல இப்ப ஒரு சட்ட ரீதியா இப்ப இல்லைங்க எனக்கு மேல தெரியல. இப்ப ஆண்கள் இப்ப வேற திருமணம் இப்ப பெண்களை விட்டுட்டு வேற திருமணம் செய்தா அதுக்கு அந்த செலவுன்றது கட்டுவாங்க ஆம்பளைகள். அப்ப பெண்கள் அப்படி இப்ப அவட இப்ப உங்களை விட்டுட்டாவ போயிருக்கிறா. அப்ப பிள்ளைகளுக்கு அதை ஏதாச்சும் செலவு செய்யறாவா? இல்ல அப்படி சட்டங்கள் இல்ல எனக்கு மேலே தெரியா. அப்படியெல்லாம் ஒரு சட்டங்களும் இல்லை. ஏன்னாடா நாங்க இப்ப பிள்ளைகளையும் தாயம் விட்டுட்டு வேற ஒரு திருமணம் முடிச்சு போயிருந்தா எங்களுக்கு எதிராக பல வழக்குகள் திறந்திருப்பாங்க. அதுதான் நாங்க அதை விட இப்ப அவங்க பிரிஞ்சுட்டு போனா பிள்ளைகளை வந்து விட்டுட்டா பிள்ளைகள் இப்ப தாப்பனோட தானே இருக்குது. இப்ப சில இப்ப பெண்கள்ல வந்து பல வகை இருக்குத்தானே. இந்த புருஷனை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணத்தை காட்டி சில பிள்ளைகளையும் விட்டுட்டு அப்படியே போறாங்க. உங்களோடது நிலைமை வந்து உங்கள்கிட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப அவதானே விட்டுட்டு போனோம். அப்ப அவ ஏதாச்சும் செலவுகள் செய்யறா பிள்ளைகளை பாக்குறாங்களான்னு கேக்குறேன். அதுல ஒரு சட்ட ரீதிய நடவடிக்கை ஒண்ணும் இல்லையா? அதுல செய்யல அப்படி ஒண்ணும் செய்யல. ஏன்னாண்டா மொத்தமா பார்க்க போனாலும் இப்ப ரெஜிஸ்டர் இல்லை. அங்கதான் கொஞ்சம் பிரச்சனை. ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர்ல அந்த டைம்ல ரெஜிஸ்டர் எல்லாம் ஒண்ணும் வைக்கல. பிள்ளைகளுக்கு ஹாஸ்பிட்டல்ல பதிவுல வச்சதால பிள்ளைங்க எல்லாம் என்னுடைய வந்து சேர்ந்துட்டு. அது சரி, ஓகே. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. சின்ன வயசு பிள்ளைகள என்ன அப்ப அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப நீங்க என்ன வேலை செஞ்சவங்களை வளர்த்தீங்க? சனங்கள்ற பார்வைக்கு மேல் தோற்றமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன மனசுக்குள்ள வேதனைகள் அழுகுற இதெல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு. சில நேரத்துல ராத்திரி நேரத்துல எல்லாம் சரியான கவலைப்பட்டு கன்னட மனசுக்குள்ள ஜோதிச்சு கொண்டு இருப்பேன். சில இடம்ல யோசிச்சு சில இடமே இந்த அவளும் இடிக்கும் தலைக்கு இதுல இதெல்லாம் இடிக்கும். அப்படி இந்த பிள்ளைகளை பத்தி இது பண்ணி இப்ப பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப எந்த நோக்கம் என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை பத்தி தான் எனக்கு இப்போ ஒரு சிந்தனை. என்னோட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொடியன் இருக்கு. அப்ப இந்த வீட்டுக்கு தான் எனக்கு அதுதான் பெரிய ஒரு கவலை. இந்த வீடை வந்து கட்டித்தாருந்தா இப்போ பிள்ளைகளும் வந்து என்னுடைய வந்து இங்கேயே வந்து கிடக்குங்க. இப்போ பெக்கையில் சில இடம் இருக்கலாம இப்படி வேணாலும் மரத்தூட நாடி தான் இருக்கிற பகல் வரல. பின்னர டைம்ல தான் இப்போ மதியத்துல சில டைம்ல சாப்பாடே சமைக்கல. என்னண்டா வைக்க அதுக்குள்ள இருந்து சமைக்கல. இப்ப நெருப்பு வைக்கலம்ப கூட தகர சூடு மண்டா கூட அது சமைக்கல. இரவைய சாப்பாடு தான் விடிய காலையில வச்சு சாப்பிட்டு கொள்றேன். சாப்பிட்டு இனி மாறி பின்னேரத்துலதான் சமைச்சு இரவு 7-8 மணிக்கு சாப்பிடுறேன். அந்த அதுக்குள்ளதான் அந்த கொட்டிலுக்குள்ளதான் சமைக்கிற அடுப்பும் கூட இருக்கு. அதுக்குலாம் சமைக்கிறது. இன்றைக்கு என்ன சமைச்சீங்க? இன்றைக்கு இப்ப வந்து இந்த இரவிய சாப்பாடு கலந்து காலையில சாப்பிட்டேன். என்ன சாப்பாடு சாப்பிட்டேன்? இரவு உருளைக்கிழங்கு திரட்டினது சோறுமாக்கி அப்பாவும் பிள்ளைங்க சாப்பிட்டேன். இரவு சாப்பிட்டு மிச்ச சாப்பாட்டை விடிய காலைல சூடு காட்டி சாப்பிட்டேன். ஓகே. இப்ப உங்களோட மகன் வேலைக்கு போயிட்டாரு. அவர் எத்தனை நாளைக்கு இருக்காரு? இல்ல இப்ப கிட்டலாம் போயிருக்கு. போய் இப்ப சேர்ந்திருக்காரு. போய் இப்ப ஒரு மாசம் இல்ல ஒரு 26-27 நாளுக்குள்ள இருக்கு. சரி, அப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? சரி, இப்ப உங்களுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கா இப்ப காலை இல்லாதனால தானே என்ன இப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறீங்க? அதால தான் நானும் யோசிச்சேன். என்னடா இப்ப என்னை விட்டுட்டு என் வைஃப் என்ன விட்டுட்டு போறான்டா. இப்ப எனக்கு கால் இருக்கக்குள்ள என்னோட இருந்து கை கோர்த்து நின்றவ கால் இல்லைண்டாக்குள்ள என்ன இங்க பிள்ளைகளையும் தூக்கி அறிஞ்சிட்டு வேற ஒருத்தரை தேடி போகக்குள்ளதான் பெரிய கஷ்டம். அந்த நிலைமையில தான் இப்ப இன்றைக்கு மாண்டு கொண்டிருக்கு. சரி, இப்ப அண்ணனோட பேசினோம். இப்ப அடுத்தது ரொம்பவே பாதிப்பா இருக்கிறது மகளுக்கு தான் பாதிப்பா இருக்கும். சரி, அவங்களோட மகளோட பேசுறோம் என்ன? ஓகேங்க. இப்ப அண்ணன் மக்களோட பேசுவோம். ரொம்பவே காத்தா இருக்கு. அந்த காத்து சத்தங்கள் கேட்டா சாரி. இப்ப தொடர்ச்சியா தங்கச்சியோட பேசுவோம். தங்கச்சியோட பேர் வசந்தகுமார் திவ்யா. வசந்தகுமார் திவ்யா. எத்தனையாம் மண்ணு படிச்சிருக்கீங்க? ஓயல் வரையும் படிச்சிருக்கீங்க. ஓயல் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சரி, இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? ஏதோ ஒன்று இருக்கும். பரவாயில்லண்ணா. இப்ப என்ன உண்டு வீடு தான் சரியான கஷ்டமா இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. வீடு இல்லாம இருக்கு. அப்ப அது வரைக்கும் நல்ல அது மட்டும்தான் பிரச்சனை. அப்ப நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஓமண்ணா, வீடு மட்டும்தான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. மற்றும்படி வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளவுக்கு காட்டல அந்த பிரச்சனை. சாப்பாடு பிரச்சனை காட்டுது. சாப்பாடு
என்னன்னு இல்ல சாப்பாட்டுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. அப்பா ஏதோ ஒரு வகையில தந்து கொண்டுதான் இருக்காரு சாப்பாடு. அப்படி சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப வீடு இப்ப சொல்லப்போனா உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு வந்து 20 வயசுண்ணா. 20 வயசு. அப்ப ஒரு வீடு இல்லாம இருக்கு. இப்ப இதுக்குள்ளதானே அப்ப நீங்க உங்களோட உடுப்புகள்ல இருந்து எல்லாம் இதுக்குள்ளான இருக்கு? ஓமண்ணா இதுக்குலாம் இருக்கு. இதுக்குள்ளாம் இருக்கு. அப்ப நீங்க தூங்குறதெல்லாம் மாமிங்கிற வீட்டை தூங்குறோம். மாமியார் நைட்ல தூங்குறேன் அங்க. அப்ப இதுக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து இதுதான் என்ற மாதிரி இதாண்ணா. ஹாஸ்டல்ல இருந்துன்னா ஒரு 5 வருஷம் அப்படி படிச்சிருக்கேன். 5 வருஷம் படிச்சிருக்கீங்க. சரி, உங்க மனசுல இருக்கிற சொல்லுங்களேன். ஒரு அண்ணாவா நான் உங்களோட கஷ்ட நிலையை தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்களேன் உங்களோட மனசுல இருக்கிறத. எந்த மனசுல இருக்கேன்டா, அப்பா ஆரம்பத்துல இருந்தே சரி நான் கஷ்டப்பட்டவரேண்ணா. சரி கஷ்டப்பட்டு புல்லு கொத்தி அங்க இந்த வேலைக்கு போய் தான் எங்களை பார்த்தேன். ஆரம்பத்துல இருந்து அம்மாட வாசம் மட்டும் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அப்பா வந்து அந்த புல்லு கொத்தி அந்த காசு எடுத்து வந்தான் எங்களுக்கு சாப்பாடு அரிசாதுகள் வந்து வாங்கிட்டு வந்தேன். என்னண்டா இந்த ஆரம்பத்துல இந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து அம்மான் இருந்தான் அந்த தன் தேவையை வந்து சொல்லலாம். நான் எதுவும் வருத்தங்கள் வந்தா சொல்லலாம். அம்மா இல்லாம சரியா நான் கஷ்டப்படுறேன். அதை விட ஹாஸ்டல்ல நினைச்சமா இருக்கல. என்ன சரியான ரூல்ஸ் ஹாஸ்டல்ல சில டைம் அடியமா இருக்கேன். நாங்க என்னன்னு சொன்னா அந்த அது சின்ன சின்ன தப்புகள் செஞ்சு சாப்பாடு டைமுக்கு வரணும். சில டைம் சாப்பாடு கூட தர மாட்டாங்க ஹாஸ்டல்ல. அங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து நம்ம பேரண்ட்ஸுமா இருக்க மாட்டாங்க யாரும். எல்லார பிஹேவியர் வந்து கோமாய் தான் பார்ப்பாங்க. அந்த டைம் வந்து ஓண்டாப்பா நமக்கு ஒரு அம்மா இருந்துன்னு சொன்னா, இப்ப அம்மா அப்பா குடும்பம் ஒழுங்கா இருந்து சொன்னா நமக்கு இந்த கஷ்டம் வந்துருக்காது ஹாஸ்டல்ல வந்து வரிக்கிற அளவுக்கு. அப்படியெல்லாம் நினைச்சு பாவண்ணா. இது சில டைம் வந்து படிப்பு வராது மண்டையில. இந்த குடும்ப கஷ்டத்தை நினைச்சு கத்திரிக்கணும் நிறைய தினம். அவ்வளவு கஷ்டத்து முதல்ல படிச்சும் ஓயில் பாஸ் பண்ண 9 பாடம் பாஸ் பண்ணி ஏ லெவல் வந்து படிக்கல. அது நம்ம லீவுல நான் இங்க வீட்டை வந்துட்டேன். அப்பாவுக்கு எனி டைம் வந்து அங்க பார்க்கல தானேண்ணா. சில எங்கடா பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்பாங்க, நிறைய சாமான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன சொன்னா வாரத்துக்கு ஆக்கல் தானே. அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்களோட அம்மா மாதிரி வந்து பார்த்து அந்த கொஞ்சம் இது பண்ணி உடுப்பெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களோட அம்மா மாதிரி. அப்பா அவ்வளோ வந்து சாமான் வாங்கிற மாட்டாரு. 2 சோப் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வருவாரு. ஆனா எந்த நேரம் இல்லை, ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் அப்படி வந்து பார்ப்பாரு. அந்த கஷ்டம் இது வரையில தானே அப்பா திரும்ப அந்த இதெல்லாம் ஓயில முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா இன்னொன்று இந்த வீடுற கஷ்டம். அப்ப பாஸ் பண்ணினீங்க. தொடர்ச்சியா படிக்கலாத ஒரு நிலைமைக்கு ஏ லெவல் வந்து படிக்கலாது. என்னன்னு சொன்னா ஏ லெவல் படிக்கலான்னு சொன்னா என்னோட படிச்ச பிள்ளைகள் வந்து அப்படி உடுப்பு போடுங்க இப்படி உடுப்பு போடுங்க. நம்ம ஒரு கேவலமா உடுப்பு போட்டு கிளாஸுகளுக்கு போனா எங்களோட ஸ்கூல் பிள்ளைகள் வந்து பெரிய ரிச்சான ஆக்கள் பிள்ளைகள் அவங்க வந்து கிண்டல் அடிக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல்ல படிக்கிறேன்னு சொன்னாலே அது கிண்டல் மாதிரி தான். அப்படி என்ன இது நான் போற உடுப்பு வேற அவங்க போற உடுப்பு வேற. அவங்க சரி தானே ரிச்சான ஆக்கள் அப்படியான உடுப்புகள் போடுவாங்கன்னு சொல்லி அந்த இதுகள் வேற. இன்னும் நம்ம ஏ லெவல் படிக்கிறேன்னு சொன்னா நம்மகிட்ட ஒரு காசு பணம் வேணும். படிக்கிறேன்னு சொன்னா நம்ம இஷ்டப்பட்ட படிக்கிறேன்டா. அப்படி ஹாஸ்டல்ல தர மாட்டாங்க. ஹாஸ்டல்ல வந்து சாப்பாடு வேணுமாண்டா 3 நாளைக்கும் தருவாங்க. 3 நேரத்துக்கு 3 நேரத்துக்கும் தருவாங்க. அந்த உடுப்பெல்லாம் வாங்கி தரக்கூடிய அந்த இதுகள் இல்லைங்க. அதான் நான் ஏழு படிக்காத காரணம். இங்க வந்து சின்ன சின்ன வேலையை போறேன். என்ன வேலைக்கு போற? இப்ப அழிவுல எல்ஓசி வேங்கால வேலை. இங்க இருந்து வந்து தங்க நகர்ல வந்து 2 பேர் எடுத்திருக்காங்க. கிளுவட்டுல இருந்து 2 பேர் எடுத்திருக்காங்க. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு ஊரா போய் ஒரு வீட்டுக்கு வீடு இப்ப எல்ஓசி பேங்க்ல வந்து வட்டி வீதம் குறைஞ்சிருக்கு தானே, நகைக்கான வட்டி வீதங்கள் அதை பத்தி விளம்பரிச்சு அவங்கள பதிவு எடுத்து அவங்க தர துண்டு பிரசுரத்தை கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு வந்து 2000. ஒரு மாசத்துக்கு வந்து 3 தரம் வேலை வரும். ஒரு மாசத்துல 3 தரம் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்களா? இல்ல நான் இப்ப வேலை இல்ல, 8ஆம் மாசம் அப்படி வேலை வரும் 3 நாளைக்கு. என்ன அதுல என்ன உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? எப்படி அதுல ஒரு நாளைக்கு என்ன 2000, 3 நாளைக்கு 6000 காசு தருவாங்க. எத்தனை மாசத்துக்கு இருக்கு அது கிடைக்கும்? எத்தனை மாசம்னு சொல்லி அது இருந்து போட்டு சொல்லுவாங்க. அப்ப நீங்க இருந்து போட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க சார் அதுக்கு வேலைக்கு வாங்கன்னு சொல்லி.
சரி அப்படி இப்ப நீங்க இப்ப ஹாஸ்டல்ல இருந்து வந்ததுக்கு பிறகு இப்ப அப்பாவுடன் இருந்து வாழ்றீங்க. இப்ப அந்த இது எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க அதை விளங்குதானே? இப்ப அங்க இருக்கு, இப்ப நீங்க சாப்பாடு டைமுக்கு கிடைக்கும், விளங்குதானே ஹாஸ்டல்ல. அப்ப நீங்க சொன்னீங்க இப்ப உடுப்பு வசதிகள் இல்லை, ஆனா இங்க எப்படி அதெல்லாம் உங்களுக்கு டைமுக்கு கிடைக்குதா? அப்படின்னு இல்லைண்ணா, இங்க அவ்வளோ டைமுக்கு கிடைக்கல. சாப்பாடும் அவ்வளோ கஷ்டம் தான். அப்பாவுக்கு அந்த முன்னைய மாதிரி இல்லை. இப்ப சரியான கஷ்டம் கால் போடுறது. சில டைம் எனக்கிட்ட சொல்லுவாரு, இந்த பட்டி கட்டினதால இடுப்பு கிடக்குது, இடுப்பு வீங்கி போயிருக்கி, ஐரக்ஸ் பூசு அதுன்னு சொல்லி. அப்பாவால இல்லைன்னு சாப்பாடு தர இயலாதாண்ணா. அப்ப சரியான கஷ்டப்படுறாரு காலையில. அதுல அதுக்குள்ள இந்த வீடு கஷ்டம், அது இது பிரச்சனை. துணி மாத்திரம்னா கூட சரியான கஷ்டம்ண்ணா. இங்க வந்து சமைச்சு சாப்பிடுத்து மாமியார் வீட்டை போய் தான் தூங்குறேன் நான். அம்மா இல்லாமலும் அப்பா இல்லாமலும் வளர்ந்தா எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் தானே. அந்த ஒரு தாயிட அரவணைப்புன்றது இல்லாம போகுது. அது பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் முக்கியமானது தானே அது. ஆனா உங்களுக்கு கிடைக்கல. ஒரு தாயின் அரவணைப்பு ஒரு 14 வயசுல இருந்து இல்லாம போயிட்டு. நீங்க சொல்லுங்களேன், இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப அது கவலையா இருக்கா இல்ல அது கோவமா இருக்கா? நீங்க சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிற அப்பா அது கிடைக்கல என்ற மாதிரி சரியான ஒரு கவலையா இருக்கா? அப்ப அம்மா திரும்ப வந்தா ஏற்றுக்கொள்வீங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு மனநிலை இருக்கீங்களா? சொல்லுங்களேன். அப்படி கோவப்பட்டேன்னு நான் செய்யறேன். நம்ம ஆரம்பத்துல இருந்து வாழ்ந்து வந்தா இது அப்படி. இப்ப அப்பா அம்மாவும் சண்டை போட்டு பிரிஞ்சு அது அவங்களுக்கு எப்படி இருக்க தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை மனசுக்கு அது பாதிப்பாதான் இருக்கேண்ணா. ஒரு சமயத்துல வந்து அந்தந்த இடங்களுக்கு போக்கல அம்மா அப்பா பிள்ளைலன்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. நம்ம மட்டும் அப்பாவோட போயிட்டு இருந்து அந்த அம்மா மிஸ் பண்றேன் அந்த டைம்ல. அது அம்மாவுக்கு என்ன விளங்குதோ தெரியாது, நான் அதை மிஸ் பண்றேன். ஓஎல் படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்து கூட படிக்கலாத நிலைமையில இருக்கேன்னு சொன்னா அது கஷ்டம் தானே. ரிசல்ட் இப்ப நான் ஆசைப்பட்டது வந்து ஆர்ட்ஸ் எடுத்து ஆர்ட்ஸ் மூலம் வந்து டீச்சிங், டிராமா டீச்சிங் அப்படி ஆகும்னு சொல்லியாங்க. டிராமா டீச்சர் ஆகி ஒரு இதா இருப்போம். எங்கட ஹாஸ்டலுக்குள்ளேயே சொன்னவங்க, நீங்க இப்படி டீச்சருக்கு படிச்சீங்களா இருந்தா நாங்களே உங்களுக்கு இது அட்மிஷன் போட்டு எல்லாம் பண்ணி வைப்போம்னு சொல்லி. அந்த இதுல ஏதோ ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொல்லி அப்படி அவங்க சொன்னவங்க. படிக்கல கஷ்டம் மேற்கொண்டு படிச்சிருப்பேன். என்னால ஏலான்னு சொல்லி இல்லைன்னா என்ன, நான் படிச்சிருப்பேன். ஓயில் வரையும் மும்பை படம் பாஸ் பண்ண எனக்கே பெரிய வேலை இல்லை, நான் படிச்சுதான் இருப்பேன். கஷ்டம் அப்படின்னா அவ்வளோ இது. இங்க வந்துட்டேன் அப்பாவோட. இன்னொன்று இங்க வந்தும் அப்பாவால வந்து எனக்கு விருப்பப்பட்ட ஒன்றும் வாங்கி தரையில அது அப்பாவால. அண்டைக்கு உழைச்சி வர்றது இருந்தேன்னு போட்டு தான் உழைக்கிறாரப்பா. அதை கொண்டு அரிசி கதையில வாங்கி கொண்டா நான் விருப்பப்பட்டது கேட்கல. என்ன கேட்கல. இப்ப எனக்கு என்ன ஆசை, பக்கத்து வீட்டுல வந்து ஏதாவது கோயில் குளங்கள் அப்படியே வந்தா, ஏதாவது ஃபங்க்ஷன்கள் வந்தா அந்த பிள்ளைகள் வந்து புதுசா உடுப்பு வாங்கி அதில் வாங்கி போட்டு போகுது. நான் என்னட்ட பழைய உடுப்புகளை இதுகள் பண்ணிதான் போட்டுப்பேன். அப்படியே நான் போக மாட்டேன். நான் வீட்டை விட்டு வீட்டையில வந்து கூப்பிடான்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன், சமைக்கணும் இல்லாடி தலை கூட்டுது அது இதுன்னு சொல்லுவேன். அதுகள் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க தெரியாது, அவங்க போயிடுவாங்க. அப்படி என்ன இது என்னொன்று அந்த பிள்ளைகள் வந்து தங்க நகையில போட்டு போகுங்கள், காதுல சிமிக்கியல், மாலையல், கையல் காலில் மோதிரங்கள், காப்புகள். என்னொன்று அவங்களோட அப்பா வந்து நல்ல கால் கை உள்ளவர் அரிக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு அவங்களோட அப்பா வாங்கி கொடுக்காரு, அதில் போட்டு போகுங்கள். நான் இல்லாத நான் என்ன நான் செய்வேன்? அதில் நான் அப்படியான ஃபங்க்ஷன்கள் அதற்கு போறல வந்து கூப்பிட்டாலும் ஒரு காரணம் சொல்லி மறுத்துருவேன். இப்ப கூட நீங்க பாத்துருப்பீங்க, காயில கூட சின்ன வளையம் தான், அது அவ்வளவுதான் தங்கம். கழுத்துல போடுறது கவரிங், கழுத்துல போட்டுக்கிறது கவரிங். ஆனா இப்படி எல்லாம் போடுறதுக்கு ஆசை இருக்கு. ஆனா வாங்கி தரதுக்கு இருந்தும் அப்பா விளையெல்லாம் இருக்கேன். அப்பட காலால அப்ப ஒரு வேலைக்கும் போற இல்லை, சரியான கஷ்டம். ஆனா போடன்னு சொல்லி ஆசை இருக்கு, நிறைய ஆசை இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து ஆசை, இப்படி போடணும் அப்படி போடணும் சொல்லி ஆசை, மற்ற பிள்ளைல பார்த்து அது ஒரு காரணம் தானே. நீங்க சொன்னீங்க இந்த ஹாஸ்டல்ல நிறைய பேர் ரிச்சானாக்கள் இருந்தாங்க, உடுப்புல நல்லா போடுவாங்க. அது மனம் உங்களுக்கு பாதித்து எனக்கு கவலையா இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த மனம்ன்றது வேறு தானே. ஏன்னா அந்த மனம்ன்றதும் மூலன்றதும் வேறு தானே. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் சொன்ன அந்த நான் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, மனம் ஒன்று சொல்லுமா மூளை ஒன்று சொல்லுமாமண்டு அப்படி இருக்கு. ஆனா அவங்களோட மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு விளங்குது, அவங்களோட பேச்சில விளங்குது, மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன செய்யற அம்மா ஒரு செய்த தவறால இந்த நிலைமையில இருக்கிறீங்க. அப்ப அவ மேல கோபங்கள் இருக்கும்,
கோவங்கள் இல்லாம இருக்காது. கோவம் தானே என்ன. ஆரம்பத்துல நாங்க பார்க்கும்போது எல்லாரும் ஆசைப்படுவோம், எந்த பொம்பளை பிள்ளையும் ஆசைப்படும் தாயோட இருக்கிறது தான். ஏன்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னாலும் ஒரு தாயிட்டாங்க கேப்பா, அப்பாட்ட வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இன்னும் சின்ன குழந்தை இல்ல, நாங்க எதுவும் தேவைன்னு சொன்னா அம்மாட்ட கேட்கணும். அப்பாட்ட கேட்கல அவ்வளவுக்கு, அப்பாட்ட கேட்கிற அளவுக்கு அப்பாவுக்கு இப்ப வசதியும் இல்ல. அப்படி அதுதானே அப்பாவும் அவருக்கும் ஒரு கால் இருந்திருக்கு, அவரும் கம்பீரமா எழுந்து நடந்து வேலைக்கு போயிருப்பாரு. என்னன்னு நீங்களும் உங்களுக்கு மேலா எங்களுக்கும் அதுதான் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கு. ஒரு தாய் தண்டை பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போயிருக்காங்கன்றதுதான் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கு. இப்ப தண்டை பொம்பளை பிள்ளை நல்லா இனிமே வருங்காலத்துல நல்லா இருக்கணும்னு தகப்பன் ஆசைப்படுறாரு. அதனாலதான் நீங்களை வர சொல்லிருக்கீங்க. என்னன்னு இப்ப தன்னை நிலைமையே சொல்லிருக்கிறாரு. சரி தங்கச்சி, இப்ப உங்களோட கஷ்ட நிலையை சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை? உங்களுக்கு எங்களுக்குன்னா ஒரு வீடு வந்து தேவைண்ணா கட்டாயமா. ஏன்னு சொன்னா இது வெயில் டைம்ல வந்து உள்ளுக்குள்ள இருக்கலாம், சரியான வெக்கு. அது முத மழை டைம், கொஞ்ச நாள் மழை பெஞ்சது. மழை பெஞ்சு 4 மூலையிலையும் உங்களுக்கு தண்ணி வர துவங்கிட்டு, அதால வந்து இருக்கலாம்ண்ணா சரியான கஷ்டம். மேலாலையும் சரியான ஒழுக்கு, கீழாலையும் தண்ணி வர துவங்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கலாம் போயிட்டு. அப்புறம் நான் மாவீர வீட்டை தான் போயிட்டு இருந்தேன். மழை விட மாட்டுக்கும், மழை விட்டா ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அது வீட்டுக்குள்ள. அடுத்தது வந்து இப்ப உடுப்பு குளிச்சுட்டு வந்து துணி மாத்திரன்னு சொன்னா கூட சரியான கஷ்டம். ஏன்னு சொன்னா அந்த வீட்டை பாத்துருப்பீங்க, ஒரு இதுதான், ஒரு ரூம் தான். அதால அதுக்குள்ள இருந்து உடுப்பு மாத்தேல சரியான கஷ்டம். அதால பாத்ரூம் உடுப்பு மாத்திர அப்ப அந்த அடிக்கிறது தான். அதுல ஒரு மறைச்சி ஒரு 2 சைட் மறைச்சிருக்கிறீங்க, அதுல குளிச்சுட்டு அதுலயே மாத்துற. அது வேலி கூட கொஞ்சம் மறைப்பு இல்லாம தான் இருக்கு பாருங்க. இப்ப நாங்க முன் ஒரு அது என்ன இது கீழே எடுத்து விடுறதா, அதானே பணமட்டையில கட்டிருக்காங்க. ஒரு என்ன ஒரு மறைப்பு இல்லாம தான் இருக்கு. அப்படியான ஒரு தேவைகள் இருக்கு. டாய்லெட் வசதி தானே, டாய்லெட் கூட இல்ல இங்க. டாய்லெட்டும் இல்ல. அப்ப டாய்லெட் அப்படி போறேன்னு சொன்னாலும் மாமிர வீட்டுக்கு தான் போகணும், மாமிர வீட்டை இருக்குது. இப்ப அந்த தேவைகள் தானே. இப்ப சரி நீங்க சொன்னீங்க, இப்ப நான் முன்னுக்கு பாக்குறேன் அத்திவாரமெல்லாம் போட்டிருக்கிறீங்க. சரி நம்ம நின்று பேசுவோம் தானே, கொஞ்ச நேரம் நின்று பேசலாம் தானே அண்ணன்? சரி நம்ம அதுக்கிட்டே போவோம். இப்ப நான் ஆரம்பத்துல கேட்கணும்னு இருந்தேன் நான். அப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் பேசி போட்டு பாத்தீங்கன்னா அத்திவாரம் போட்டிருக்கீங்க என்ன. இப்ப மைக் தாங்களா? ஓகேங்க. இப்ப நான் சொல்லணும் தானே, இப்ப அத்திவாரம் போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த அத்திவாரம் எப்ப நம்ம போட்டு இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 10 வருஷம். இது ஒரு வீடு கட்டுறதுக்காக போட்டிருக்கீங்க. இந்த காணி உங்களோட ஒரு சொந்த உறுதியிலான இருக்கு. உங்களோட காணி பேர்ல இருக்கு. அது உங்களோட மகள் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போகும். சரி அண்ணன். சரி இப்ப முக்கியமா கேட்கறது என்ன உதவின்னா, ஒரு வீட்டுக்கான உதவி என்ன சொன்னா கட்டாயம் தேவைதானே, வீடு இல்ல. அப்ப இது வரைக்கும் எந்த ஒரு வீட்டு உதவியும் கிடைக்கலையான்னு? கிடைச்சே தம்பி. இப்ப என்னன்னு சொல்லிச்சேன்னா, நேரத்தோட நான் எங்களை வைப்பு எங்களை குழந்தைகளோட நான் இருக்கக்குள்ள வீடு ஒன்று தந்தவங்க அகன் நிறுவனத்தால இந்த யுத்தத்தால அகதியா வந்து இங்க வந்து நாங்க சேர்ந்த பிறகு வீடு ஒன்று தந்தாங்க. அந்த வீடு என்னன்னு சொல்லிச்சேன்னா, வீட்டு பொம்பளைங்கிற பேர்ல தான், அதுவும் வீட்டு மனைவியிட பேர்ல தான் அந்த வீட்டை கொடுத்தவங்க. என்ன காரணம் அந்த அகத்தால வந்த வீடு எல்லாம் மனைவி மாற பேருக்கு. அப்ப புருஷன்மார்கள் பஞ்சாயிமாரை விட்டுட்டு வேற ஒரு திருமணத்தை நோக்கி போனா அந்த பஞ்சாயமாருக்கு அந்த வீடு தான் கை கொடுக்கும், பிள்ளைகளை வச்சு இருப்பாங்க. வளமையாவே பெண்கள் பேர்ல பேர்லாம் எழுதி இருக்கிறாங்க. அப்ப அத நானும் பிரச்சனை, நீ எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க தானே. அப்ப எங்களை வாழ்க்கைக்குள்ள ஒரு இப்ப பிரச்சனை வந்து வேற ஒருத்தர் கூடாக போன பிறகு இந்த வீட்டை அவங்கள பேர்ல இருக்கு. அப்ப எனக்கு அத்தாச்சின்னு ஒன்றும் இல்லை. அப்ப அந்த வீட்டை அவங்க விலை பேசி வித்துட்டாங்க. மனைவி வித்து போட்டாங்க. வித்ததால இன்றைக்கு பிள்ளைகள் சின்ன பிள்ளை நேரம் இந்த வீடு விற்கக்குள்ள கொஸ்டல்ல இருக்கு. அப்ப நான் கேட்டேன், நான் இப்ப இப்படி வீடு விற்கிறதாண்டா இந்த பேர்ல இருக்கு, எங்க வேணுமென்றாலும் போய் நீ சொல்லாண்டு. அப்ப என்னால வந்து அடுத்த கதை ஒண்ணு சொல்லல, அவங்கள பேர்லாம் வீடு இருக்கு. அப்ப உனக்கு உண்ட வளவு இருக்கு தானேங்கால, இது எண்ட வீடு வாசல் வளவு, இது உண்ட வளவுக்குள்ள நீ என்ன ஒண்ணு நான் செய்யணும். அதுக்கு பிறகுதான் அந்த ஒரு கொட்டியில வாங்கி அடிக்கணும். அதுக்கு மேல இந்த பிள்ளைக்குன்னு தான் இந்த பவுண்டேஷனை போட்டேன் நான். முடிஞ்ச அளவுக்கு ரை பண்ணி கட்டுவோமாண்டு ஒருவேளை பிள்ளைக்கு அந்த வீட்டை கொடுத்துட்டு நம்ம இந்த இதுல இருப்போம். அப்படி அத அவங்க இப்ப வித்து போட்டு போனதால நாம இதுல இந்த ஒரு கொட்டியில காட்டிட்டு அதுதானே. அப்ப மனைவி இப்ப உங்கள்கிட்ட இருக்கிறப்ப என்ன நீங்க இருந்த வீட்டெல்லாம் வித்துட்டு வேற ஆளோட போயிட்டாங்க பாருங்கதான்.
பிள்ளைகளை யோசிச்சு பார்க்கல தானே. ஒரு அந்த அம்மா ஒழுங்கா இருந்திருக்கா இப்ப இந்த பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டிருக்குமா பாருங்களேன். என்ன ஒரு கஷ்ட நிலையுண்டு இருந்து வாழ்றதுக்கு பாருங்களேன். இப்ப குளிச்சுட்டு உடுப்பு மாத்துறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம அந்த பிள்ளை கஷ்டப்படுது. என்ன சொல்றேன், நானும் ஒரு அண்ணாவா சொல்றேன். அப்ப நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்ப உங்களோட வீடுகள்லயும் இப்ப தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, அக்கா மாதிரி இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்தா நம்ம இப்படி சும்மா விடுவோமா? இப்ப உங்களுக்கு யாரும் இல்லை. இப்ப எங்க மூலமா தானே உங்களோட கஷ்டம் இல்லையே நீங்க தெரியப்படுத்தலாம். அதன் மூலமா தானே நீங்க இப்ப என்ன அழைச்சி இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கோம். அதுதானே இப்ப என்ன சொல்ற புரியுமான்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமா உதவி செய்யுங்க, ஒரு வீட்டுக்கான உதவி செய்யுங்க. இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய ஒரு உதவி எதிர்பார்க்கல தானே. இப்ப சொல்ல போனா இப்ப தங்கச்சி நிம்மதியா இருக்கணும், ஒரு பாதுகாப்பா இருக்கணும். என்னன்னு சொன்னா பெண்களை பாதுகாக்கிறது ஒரு ஆண்களோட கடமை தானே. அது சொல்லுவாங்க. தம்பி இப்ப நான் சில நேரத்துல இருந்து போட்டு இப்ப எனக்கு ஏதாச்சும் ஒண்டா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு இருக்கிற சொந்தம் நான் மட்டும்தான். இப்ப நானும் விட்டுட்டு போய்த்தேன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பார்க்க வருதுமே இல்லை. அதால நான் மட்டும்தான் இதுக்கும் இருக்கேன், அந்த பொடியனுக்கும் இருக்கேன். அப்படியான கட்டத்துல இந்த பிள்ளைக்கு நாம இருக்கக்கூடாது. இப்ப என்னால செய்யலாட்டியும் யாருக்கிட்ட நானும் பால கேட்டு அந்த உதவிகளை பற்றி இந்த வீடை கட்டி கொடுத்தா இப்ப அந்த பிள்ளைகள் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க தானே. பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு வேதனை ஒன்று இருக்குன்னு நம்மளால முடியலையே, அந்த ஒரு நிலைமையில இருக்குமே. ஆசை தானே, எப்படி கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் தெரியாது ஒரு மகளுக்காக நம்ம செய்யக்குள்ள. அப்படி ஏன்னா ஆனா இந்த உங்களோட நிலைமை செய்ய முடியாம இருக்கு. மகளுக்கான தேவைகளை ஒரு தாய் இப்ப தாயின் ஒரு போக்கால இப்ப அப்பா வேதனைப்படுறாரு. கட்டாயமா உதவி செய்யுங்க. சரி, ஓகே. இப்ப உங்களோட கஷ்ட நிலையே சொன்னீங்க அண்ணன். இப்ப நானும் அதுக்கிட்ட நின்று சொன்னேன். இப்ப என்னென்ன சொன்னா கட்டாயம் உதவி செய்யுங்க. ஒரு தனிநபரால செய்ய முடியாதையும் உதவி செய்யறாங்களே ஷேர் பண்ணுங்க. அப்ப பல பேர் சேர்ந்து உதவி செய்யலாம் தானே. இப்ப உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யலாம் தானே அவங்க. ஓகேங்க. இப்ப ரொம்பவே காத்தறிவு சொன்ன மாதிரி தான். நாங்க ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னா அதுல நிறைய சவால்கள் இருக்கு. இப்ப நாங்க மட்டக்களப்புல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வந்தும் கூட இப்ப நாங்க பார்த்து வீடியோ எடுக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நான் சொல்லிருக்கிறேன் நினைக்கிறேன் ஒரே டேக்ல முடிக்கணும். அதை அநேகமா அப்படி முடிக்க முடியாது. ஏன்னா பாருங்க இவ்வளவு காத்தாவும் இருக்கு, வெயிலா இருக்கு. இப்ப நாங்க அதுகிட்ட ரெண்டு பேசுறோம். நாங்க வெயிலும் வந்தது. அப்ப சொல்ல போனா அவ்வளவு ரெண்டு பேச முடியாம போயிட்டா இப்ப இங்க வந்திருக்கிறோம். சரி, இப்ப தங்கச்சி சொன்னாங்க, இப்ப தங்கச்சியோட நிலையை சொன்னாங்க. இப்போ ஒரு அண்ணாவா உங்களோட வீடியோவை எடுத்து நான் தெரியப்படுத்த போறேன். உங்களோட வீடியோ எடுத்து இப்ப தற்போதைக்கு இப்ப என்ன தேவைப்படுது? இப்ப நீங்க சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு உங்களோட ஆசைகளை சொன்னீங்க. இப்ப தற்போதைக்கு இப்ப என்ன தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லுங்களேன். அப்ப நான் இப்ப அதை செய்து போட்டு போறேன். பாப்போமே என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். சாப்பாட்டுக்கு தான் கஷ்டம். சாப்பாடு கஷ்டம். இப்ப அப்பா கியூஆர் காசு எடுத்து அரிசி வாங்கி போட்டவர் தான். அது கண்ணால் தானே வாங்கி போட்ட. இப்ப அரிசி இல்லைன்னா கொஞ்ச நேரம் அரிசி. இப்ப அரிசி வாங்குறேன்னு சொன்னாலும் அப்பாவுக்கு இப்போதைக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னு சொன்னா வெயில் காலம் தானே, புல்லு கொத்துறதுக்கு மேலாது அப்படி கூப்பிட மாட்டாங்க. மழை காலம்னு சொன்னாதான் புல்லு கொத்த கூப்பிடுவாங்க. இப்ப அப்பா காலையில அதை காசு எடுக்காரு. 7500 ரூபா காசு எடுக்காரு ஒரு மாசத்துக்கு. அந்த காசு கூட இப்ப வாரத்துக்கு சுணங்கிது. அது எப்படியும் ஒரு 30ஆம் தேதி அப்படிதான் வருமா நினைக்கிறேன். அந்த காசு எடுத்து தான் வீட்டுக்கு அரிசி வாங்கி போடுறேன்னு சொன்னாலும் கறிப்புளி வாங்குறேன். நான் சரியான கஷ்டம் தான். நான் இப்ப கறிப்புளி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. இரவு கூட உருளைக்கிழங்கு புரட்டி அந்த சாப்பாடை வச்சு காலையில சாப்பிட்டு தான் இருக்கது. மதியம் கூட சாப்பிடல. மதியம் சாப்பிடல. அப்ப நைட்டுக்கு என்ன சமைக்கிற பிளான்? நைட்டுக்கு முருங்கைக்காய் வாங்கி இருக்கேன். கவலையா தான் இருக்கு. சாப்பிட்ற அரிசி வாங்குற செலவு கூட இப்ப இல்லைன்னு சொல்றீங்க, காசு இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப அண்ணன் நிலைமை விளங்குதானே. இப்ப அண்ணன் அவருக்கு வேலை கிடைச்சாதான் அவர் செய்வார். இப்ப யாரும் இவர நிலைமையை பார்த்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்க தானே. என்னன்னு சொன்னா நான் அரசாங்கத்துல இருந்து அந்த கிடைக்கிற அந்த அசுவசமா காசு, இந்த காலையில 7500 ரூபா காசு திடீரென்று அது நிக்கப்படமாண்டா. என்ற வாழ்க்கையில எல்லாமே மொத்தமா நிக்கப்படும். மற்றபடி வேற ஒரு தொழில் வளங்கள் ஒன்றும் இல்லை. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க தானே இப்ப அரிசி எல்லாம் வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னு. இப்ப நீங்க எண்ணி பாருங்க தங்கச்சி, இதுல எவ்வளவு இருக்குண்டு.
30,000. 30,000 இருக்கு. அப்ப நீங்க இதுல அரிசி வாங்குங்க. அரிசி அடுத்தது நீங்க சாப்பாட்டு தேவைக்கு திடுங்க. இப்ப அடுத்த கட்டமா நாங்க வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைச்சா, அப்ப முக்கியமா நீங்க கேட்டது வீடு தான் முக்கியமானது. என்ன தயவு செய்து நானும் கேட்கிறேன், தயவு செய்து உதவி செய்யுங்க. விளங்குமென்னு நினைக்கிறேன் இந்த பிள்ளையோட வேதுன்னு. கட்டாயம் உதவி செய்யுங்க. நானும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்கிறேன். இப்போ ஏன்னு சொன்னா இப்போ எங்களுக்கும் விளங்கும், ஒரு இடத்து போகும்போது கட்டாயமா யாருக்கு கிடைக்கலாட்டியும் இவங்களுக்கு கிடைக்கணும்னு எங்களுக்கும் விளங்கும். இப்போ நானும் ஒரு தயவு செய்து நான் கேட்கிறேன். அப்போ நான் கேட்கிறேன் உங்களோட சார்பை நான் இது வரைக்கும் இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்டதில்லை. அப்போ இப்போ என்ன நிறைய பேர் பார்க்குறாங்க, இப்போ நிறைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் இப்போ எனக்கு சப்போர்ட் அளிக்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள இப்போ நான் கேட்கிறேன். இப்போ இது எனக்காகவும் கேட்கல, உங்களுக்காக நான் கேட்கிறேன், இப்போ தங்கச்சிக்காக நான் கேட்கிறேன். தயவு செய்து அதான் ஒரு ஆள் முன் வருவீங்க இப்போ உதவி செய்யறதுக்காக. ஆனால் அந்த உதவி போதாது. வேணும்னு சொன்ன இப்போ சொல்ற விலங்கு தானே, ஒரு ஆளால் செய்ய முடியலாட்டியும் அந்த வீட்டுக்கான உதவி பல பேர் சேர்ந்து உதவி செய்யலாம். கட்டாயம் உதவி செய்யுங்க, உதவி செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். கட்டாயமா அந்த உதவி கிடைக்கணும். இப்போ இந்த 30,000 பணத்தை யார பணத்தை கொடுத்தனுண்டா இப்படித்தானே லெனின் அண்ணன் இப்போ எனக்கு பணம் அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க இப்போ ஒருவங்களை இப்போ பார்த்து வீடு எடுக்கும்போது அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்கண்டா அதை அவங்களுக்கு கொடுங்க இப்போ என்று சொன்னாரு. இப்போ அந்த பணத்துல தான் ஒரு 30,000 ஒன்று கொடுத்துருக்கிறேன். அந்த லெனின் அண்ணனுக்கு, பிரான்ஸ்ல இருக்கிற லெனின் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி. இந்த உதவி செஞ்சது லெனின் அண்ணன். லெனின் அவர் பிரான்ஸ்ல இருக்கிறார், அவருக்கு ஒரு நன்றி சொல்லி விடுங்களேன். லெனின் அண்ணனுக்கு இப்படி எங்களோட கஷ்டத்தை மத்தியில் நாங்கள் வாழக்குள்ள எங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய சாப்பாடுக்குரிய பணத்தை தந்ததுக்காக அவருக்கு அவரோட பிள்ளைகளோட குடும்பத்தோடு அவர் இன்னும் பல வருஷம் வாழணுமென்று நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி இந்த மாத காசியில் வந்து அரிசி வேக்காதுகள் வாங்குறிய ஏற்பாடை நீங்கள் செஞ்சிருக்கீங்க. அதால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதான் லேடி அண்ணனுக்கு நன்றி. அதான் இப்போ விலங்கு தானே இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி நானும் கேட்குறேன், கட்டாயமா உதவி செய்யுங்க. ஏனெண்டா இப்போ அவங்க இருக்கிற சூழலும் ரொம்பவே மோசமாக தான் இருக்கு. ஒரு உதவியும் இல்லை. அங்கே ஃபுல்லாக சொல்லப்போனா வயல் வெட்ட அங்கே ஃபுல்லாக அங்கே தொங்கல காடா இல்லை, அங்கே ஃபுல்லாக வயல் அங்கால ஊர் ஒரு பெரிய ஒரு வயல் வெட்டுக்கு அடுத்தது ஊரா இருக்கு. கட்டாயம் உதவி செய்யுங்க. ஒரு அம்மா இல்லாம எப்படி ஒரு பிள்ளை வளர்ந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கிறோம். ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சா பார்த்தவங்களுக்கு நன்றி. கட்டாயம் உதவி செய்யுங்க. உங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். இதை இவ்வளவு தூரம் சிரமத்தை பார்க்காம எங்களை தேடி வந்து இந்த எங்களோட கஷ்டங்களை நீங்க எங்களோட உறவுகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக உங்களுக்கு இன்னும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். வீடியோ எடுக்கிற அந்த தம்பிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நீங்க இவ்வளவு தூரத்தை பார்க்காம சிரமத்தை பார்க்காம இந்த பைக்கில் இந்த காத்துக்கும் வெயிலுக்கும் ஓடி வாரீங்க. இவ்வளோ தேவைகள் இருக்கு. உங்களோட அந்த தேவைகள் எல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எங்களுக்காக ஓடி வந்து இந்த அளவுக்கு உதவி செய்ய முன்னிக்கிறதுக்காக நீங்க இன்னும் உங்களுக்கு கடவுள் கூட உங்களுக்கு துணை. அதுதான் இப்ப எங்களுக்கு அதுதான் உண்மையிலேயே நாங்க வந்து இப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நடந்தா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு என்ன இருக்கு. இப்ப நாங்க சொல்ல போனா ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கோம். அப்படிதான் வரும். 100 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறோம். அப்ப நானும் தங்கச்சியை தான் பாக்குறேன். விளங்குது தானே. இப்ப என்னோட வீடியோஸ்ல பாக்குறாக்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொண்டு வரேன். எங்களுக்கு அந்த சந்தோஷமே போதும். நாங்க 3 நேரம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் பண்ற மாதம் மிச்சம் எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. கட்டாயமா ஏன்னா நாங்க அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ உங்களோட ஒரு பிளஸ்ஸிங் எங்களுக்கு இருக்கிறதாலதான் நாங்க எவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு செயற்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. இப்ப எங்களுக்கெல்லாம் கெட்டதுக்கு நடந்தா அதெல்லாம் பாருங்களேன். இப்ப எங்களுக்கு விளங்குது என்ன சொல்றது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நாங்க அதுக்காக தான் பாருங்க, நாங்க உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான். இப்ப வீடியோ போடுவது மூலமா உதவி கிடைச்சா சந்தோஷம். சரியா தங்கச்சி, நீங்க கவலைப்படாம இருங்க. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும். ஏன்னா நீங்க நம்பிக்கையோடு இருங்க. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப நிறைய கவலைப்பட்டு சில விஷயங்களை சொன்னீங்க. வாழ்க்கையில மனம் முடைஞ்சிடக்கூடா. அதுதானே, மனம் முடைஞ்சிடக்கூடா. இப்பதானே உங்களுக்கு இப்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. அதனால தைரியமா இருங்க. இந்த நிலைமை கட்டாயமா மாறும். அது எங்க மூலமா நடந்தா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். சரியா? அப்ப நாங்க இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம்.
ஓகேங்க, அந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.